கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்திங்கன்னா சின்மய நகர் பக்கத்தில், அதாவது உங்களுக்கு வந்துட்டு கோயம்பேடு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நான் பில்டிங் இன்னர் சைடு தான் காமிக்கிறேன், அவுட் சைடு நான் காமிக்கல. இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. 2 பக்கமே 30 ஃபீட் ரோடு, நார்த்து வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸு வேர் ஹவுஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் இருந்தது, இப்போ காலி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ். செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் காலி பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ளோருக்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு 1 லட்ச ரூபா ரெண்ட் வந்துட்டுருக்கு. அவங்களையும் இப்போ வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. பில்டிங்கோட வியூ வந்து நல்லாவே இருக்கும். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவர் வந்து சேலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்தமாக காலியாக இருக்கிறதால இப்போதைக்கு ரெண்ட்டு கிடையாது. காலி பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்ட் விட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவர் வந்து 3.5 லேக் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக 4 லேக் வரைக்கும் ரெண்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உள்ள நம்ம பார்க்கலாம். 7000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. இது ஒரு ஆஃபீஸ், ஐடி கம்பெனி இருந்தது. நீங்கள் வாங்கிட்டு இது ஒரு ஹாஸ்பிட்டலாவோ ஒரு ஆஃபீஸோ எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். எல்லாத்துக்குமே சூட்டபுளாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணலாம். உள்ள ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு, 2 ரூம் இருக்குது இந்த பக்கம். பெரிய வந்துட்டு ஹாலு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஹாலு. இந்த பக்கம் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆஃபீஸ் செட்டப்புக்கு மாற்றிருக்காங்க எல்லாமே. பின்னாடி ஒரு டோர் போட்டு பின்பக்கம் படிக்கட்டில் மேலே போட்டு படியிருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. வெளியில் டோர், பால்கனி போகிறதுக்கு டோர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூம். இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்ம அடுத்த ஃப்ளோர் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் காமிச்சிட்ருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு ஒன்று இருக்குது. ஒர்க்கிங் ஆஃபீஸ் இது. ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. உள்ள நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கும். இதுக்கு மேலே ஒரு 2 ரூம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் இது. செகண்ட் ஃப்ளோர்லையும் கீழே பார்த்த மாதிரியே தான் செட்டப்பு. நல்ல ஒரு பில்டிங்கு. ரெண்டு இன்கம் மீட்டிங்கில் ஒரு 4 லட்ச ரூபா தாராளமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் கீழே பார்த்த மாதிரியே பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பெரிய ஹால் இருக்கும். ஹாஸ்பிட்டலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. கீழே தனியாக வந்து கிரவுண்டில், அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை இடிச்சிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா பில்டிங்கை அந்த இடத்துல கார் பார்க்கிங்லாம் விட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஹாலில் வந்து பாத்ரூம் கம் டாய்லெட் தனியாக கொடுத்துருக்காங்க. பில்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஏஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஓல்டு. பட் பில்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. இது ஒரு பெரிய ஹால். நிறைய பேர் பில்டிங் வந்து ஆஃபீஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி. 20 மீட்டர் தான். 20 மீட்டரில் உங்களுக்கு வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ரொம்ப நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வேல்யூவான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டல் இன்கம் வந்துட்டு 1 லட்ச ரூபா வருது அப்படின்னாலே 3.5 கோடி ரூபா வந்துடுது ப்ரைஸு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா மினிமம் ரெண்ட் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு கால்குலேட் நீங்கள் பண்ணிக்கலாம், என்ன ரேட் வரும்ன்ட்டு. ஆனால் இவரும் வந்து ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 7,25 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறத கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம பார்த்த பில்டிங்கோட அவுட் சைட் வியூ இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதுவும் 30 ஃபீட் ரோடு, இதுவும் 30 ஃபீட் ரோடு. இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங், இது வந்து நார்த் ஃபேஸிங். நார்த் வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. அண்டர் கிரவுண்டு இபி, மெட்ரோ இது ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. இது ஒரு ஸ்ட்ரீட்டு, 30 ஃபீட் ரோடு. இந்த பில்டிங்கோட இந்த வியூ பார்க்கலாம். அந்த சைடு நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஃபியூச்சரில் நீங்கள் இந்த பில்டிங் வந்து இப்போ ரெனோட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் இந்த பில்டிங் இடிச்சிட்டு நீங்கள் அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட், பங்களா எல்லாமே போடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இது இந்த சைட் வியூ. ரினோவேட் பண்ண வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன்.